ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदामाय ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवंश्च श्रीरूपं साग्रजातं सारनरघुनाथान्वितं सजीवं सागरूतं परिजनसहितं श्रीकृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादं सागररघुनाथं श्रीविशाखान्वितं। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपीसा गोपिकान्ता राधाकान्ता नमस्तुते। साप्तकांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी नमामि हरिप्रिये। जय वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। We are celebrating the related Vyasa Puja of Prabhupada. Tamil என்னோட குருமாச்சு வந்து பக்தி விஜயநந்தன சுவாமி. He was the president. அவர் வந்து இந்த நாட்டுக்கு பிரசிடண்டாக வழிவகுத்தார். அவர் ஒவ்வொரு கணமும் அவர் பேசுகின்ற பொருளில் பொதுவாக எங்களுக்கு அவருக்கு வந்து நேரடியாக சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கணமும் சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் புரோபட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் எங்கே போயிருப்பேன். அவர் சொல்றாரு, he is a pure devotee, தூய பக்தர். அவர் சொல்றது, நீ புரோபட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை நான் இங்கே தான் போயிருப்பேன், நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு தூய பக்தருக்கு அந்த நிலைனா நம்ம யார் சொல்றாங்க, நம்ம எப்படி சொல்லணும்? புரோபட் இல்லாமல் இருந்தா நம்மளோட நிலை எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் புரோபட் வந்து நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். புரோபட் இல்லாமல் இந்த இயக்கம் உருவாயிருக்காது. நம்மளாம் எங்கேதான் கடந்திருப்போன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இல்லைங்களா, இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் வந்து அப்படி கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு பிரதிநிதி நம்மளுக்கு தென்பட்டு அவர் பாத கமலத்தில் நம்ம வந்து அணுகி அவர் வழியாக இன்றைக்கு நம்ம வந்து கிருஷ்ணாவோட கருத்து எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம கொடுப்பனப்பட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு. ஸோ பிரபு சொன்ன மாதிரி நானும் அந்த நிலையில் இருந்தது இல்லைங்களா. நம்ம ஒரு நிகழ்வு போற பொழுதுல கத்திட்டே இருப்பீங்களா, ஆனால் புரோபட் யாருன்னு தெரியாது. நான் சொன்னது I didn't realize that in this case that much. So அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புரோபட் நம்ம we don't know who's Prabhupada. அந்த இதில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு பக்தரும் புரோபட் யாருன்னு ஒரு சிறிய அறிந்து கொள்ள போதும். பெரிய அளவில் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு தூய பக்தர் வந்து
ஒரு தூய பக்தர் வழியாக தான் புகழ் பாட முடியும் இல்லைங்களா? ரொம்ப கற்றுண்டி நிலையில் இருக்கும். அதனால சிறிய நிலையில எதனாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பேசி அதை நம்ம மனதார பணிய வச்சு நம்ம பிரபுபாட் நினைத்து கொண்டிருந்தோமோ அதே போதும் இல்லைங்களா? இறக்கும் தருவாயில் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. பிரபுபாட் நினைச்சா போதும். ஒரு 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 நிலையிலிருந்து சொல்லப்படுகின்றது, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லு, கிருஷ்ணா நிலை. You just have to think of Prabhupada. Because Prabhupada is none other than the embodiment of Krishna himself. Prabhupada பிறந்தது கல்கத்தால 1896 பிறந்திருக்கின்றார் பிரபுபாட். பிரபுபாட்டோட நிலையை பார்த்தோம் என்றால் அவர் அவதரித்தார் சொல்ல வேண்டும். பட் அவர் பிரபுபாட் தாய் வழியாக வருகின்ற பொழுதுல 1922 அவர் பிறப்பெடுக்கிறார். ஒரு தூய்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார். பரம் வைஷ்ணவ குடும்பம், சாதாரண வைஷ்ணவ குடும்பம், பரம் வைஷ்ணவ குடும்பத்தில் அவர் பிறப்பெடுத்திருக்கின்றார். அவர் தந்தை ஒரு தூய கிருஷ்ண பக்தர். அவர் பேர் கௌர் மோகன் தேவ். தாயோட பேர் என்ன யாருக்கு தெரியும்? ஸ்ரீ ரஜினி தேவ். பிரபுபாட் தாயார். Prabhupada loved both the parents so much. பிரபுபாட் அவங்க தாய் தந்தை அவங்க உயிர் நடினா தந்தை ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் தாய் அவர்கிட்ட லாயருக்கு படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் தந்தை அது பொறுக்கடித்து அவன் ஒரு பக்தனை ஆனாலும் போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இருந்த பொழுதெல்லாம் Prabhupada become a chemist. Mental education is also important. இதெல்லாம் நம்மளுக்கு வழி வகுத்திருக்காங்க. அப்படிதான் நம்ம வாழணும். Mental education is also important. Prabhupada was an example for every of our life. Take it, a youthhood or a brahmachari life or a grahastha life or sannyas life. He has gone through all the process. Another Prabhupada is in complete, our Purukadharma is complete perfect knowledge. If we can imbibe Prabhupada's, every words, அவங்க Prabhupada சீல சொல்லுவாங்க, Prabhupada வர வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரேம பக்தி கொண்டதான். ஒவ்வொரு வார்த்தைகளும். So if we can relish Prabhupada's, his lectures and very great. So Prabhupada அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார். பிரபுபாட தந்தைக்கு ஒரு உன்னத நிலை இருக்கின்றது தெரியுங்களா? என்னன்னு பார்க்கின்ற பொழுதுல அவர் ஒரு பரம சாது. ஒரு சாது அவன் வேறுபாடு பார்க்க மாட்டாங்க தெரியுங்களா? யாரெல்லாம் சாதுன்னு சொல்லிட்டு வருகின்றார்களோ அவர் வீட்டுக்கு உடனே கூட்டிட்டு போயிடுவாராம் கவர்மெண்ட். அவங்க போலீஸ் சாதுவாக இருந்தாலும் சரி, தூய்மையான கலியுகத்துல தூய்மையான சாது கோடியில் ஒண்ணுதான் பார்க்க முடியும். பொதுவா நம்ம போலி சாதுக்கள் தான் இருப்பாங்க. பார்க்க மாட்டாராம். யாரா இருந்தாலும் சாதுன்னு சொல்லிட்டா அவர் நல்லா பிரசாதம் கொடுத்து தட்சணம் கொடுத்து அனுப்புவார். இப்போ பிரபுபாட் இதை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பல வழியில தாய் தந்தை செய்கின்ற நிகழ்வுகள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது 1922 பிரபு எத்தனை வயசு? 26 வயசு. அப்ப அவர் நண்பர், அவர் பேர் முகர்ஜி, அவர் பிரபுபாட் கைப்பிடிச்சு, நீ வா, ஒரு தூய்மையான சாது வந்திருக்காரு, அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். பிரபுபாட் சொன்னாரா, நான் எத்தனையோ சாதுவை பார்த்துட்டேன், ஒரு சாது இல்லை, 2 சாது இல்லை, எங்க அப்பா எத்தனையோ சாதுகள் வீட்டுக்கு வர வைத்திருக்கின்றார். அவர்கள் கூட தனிப்பட்ட முறையில் நான் உரையாடி இருக்கின்றேன். அவங்க எல்லாமே போலீஸாக இருக்கிறது. இது அப்படி 10ல் 1 தான், நான் வரலன்னு சொல்லிட்டான். நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். சரி, எனக்காக நீ வா,
வற்புறுத்தல்ல வந்து பிரபுபாட் வந்து சரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த சாது தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி. ஸோ அந்த சாது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார், அமர்ந்து கொண்டிருக்கின்றார். பிரபுபாட் வந்து அந்த அந்த இட்ஸ் லைக் ஆஷ்ரம். அந்த ஆஷ்ரமுக்குள்ள போறாராம். பிரபுபாட் தன்னறியாவே ஒரு 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 உணர்வு வருகின்றார். ஒரு அற்புதமான உணர்வு ஏற்படுகின்றது. பிரபுபாட் அப்படியே நினைக்கின்றாராம், என் குருவா இருக்க முடியுமா அப்படின்னு. ஸோ பிரபுபாட் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி பார்க்கின்ற பூர்ச்சி போகின்றது. அந்த காந்த சக்தி அப்படி இருக்கின்றதா. அது போல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து பிரபுபாட பார்க்கின்றாராம். பிரபுபாட் பார்த்துட்டு, ஹே, I want you to take the Hare Krishna Mahamantra message to the Western world. உடனே சொல்றாங்க. பிரபுபாட் கெதிகளையும் போயிட்டது. ஜெகநாதரி பிரபு, நீங்கள் கிளாஸ் கொடுங்க இன்னைக்கு, உங்க விடாம வச்சிருவேன். ஸோ பிரபுபாட் கெதிகளையும் போயிட்டது. நான் மாணவ குருவை ஏற்றுக்கொண்டேன், பட் அவர் இப்படி சொல்றாரு, இது என்ன சாமானியப்பட்ட இது. அவ்வளோ சீடர்கள் உட்காந்துருக்காங்க, பக்தி சித்தாந்த சீடர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. யார் வெரி கிரேட் டிவோட்டீஸ், எல்லாம் நார்மல் டிவோட்டீஸ். என்னைய தெரிஞ்சு என்ன இருக்கு அப்படி இருக்கின்ற பொழுதுல அந்த வார்த்தை வந்து பிரபுபாட் மனதில் வந்து பதிய வச்சிட்டாரு. இவர்தான் என்னோட மாணவர் குரு, அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவர் கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிய வச்சாரு. பதிய வச்சுதான் தெரியும். அப்புறம் அவர் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தாரு பிரபுபாட். பிரபுபாட் வந்து வெரி ஆக்டிவ் கேரக்டர். பிரபுபாட் சின்ன வயசுல வந்து ரொம்ப சொட்டியா, ரொம்ப ராங்கியா. அதனால பிரபுபாட் வந்து கிளாஸ் கொடுக்குற ராங்கியா உள்ள பிள்ளைங்களாம் பார்த்துட்டு இந்த பிள்ளை ரொம்ப கட்டி பிரபுபாட் அப்படிதான் இருந்தாரு. ஸோ அவர் சொல்லுவார், சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு, those children are very naughty, they are very intelligent. How many children were naughty children? You were naughty? You are a naughty children? No, good children. My appa good children. Very big. So Prabhupada is very naughty. At the same time, Prabhupada is superbly intelligent. He is super intelligent. So அப்படி பார்க்கின்ற பொழுதுல பிரபுபாட் வந்து அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தார். 1922 வந்து பிரபுபாட் வந்து அவர் குருவை பார்த்து அவர் என்னோட மாணவ குரு என்று ஏற்றுக்கொண்டு, நான் ஏன் சொன்ன பிரபுபாட் ரொம்ப சுட்டி அப்படின்னு சொல்ற போது, பிரபுபாட் இஸ் வெரி ஆக்டிவ் கேரக்டர். அந்த காந்தி மூவ்மெண்ட் இருந்துச்சுல, he was too active in Gandhi's movement. Gandhi was, Mahatma Gandhi was somewhat else trying to pull Prabhupada. Lucky he saw the Guru. குரு வந்து அந்த கோரிக்கை கொடுக்கறதுல கூட பிரபுபாட் சொன்னாரா, இல்ல ஐ எம் இன் தி காந்திஸ் மூவ்மெண்ட், ஐ ஹேவ் டு டு சம்திங். அங்கதான் அவர் வார்த்தை சொல்லியிருக்கின்றார் பக்தி சித்தாந்தா. Politicians may come and go, but politics will always remain. Why are you wasting time in politics? அந்த ஒரு வார்த்தையில பிரபுபாட் கிளியர் பண்ணிட்டார். Because he Bhakti Siddhanta Saraswati goes, he got another purpose for Prabhupada. Prabhupada is not a person who should be getting involved in material things, neither politics. So அப்படியே போய் கொண்டிருக்கின்ற பொழுதுல 1933 திருப்பி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற குருவை பார்க்கறதுக்கு. அது தருவாயில் தான் பிரபுபாட் வந்து தீட்சை பெறுகின்றார். உச்சகட்டத்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது தூக்கம் வருதுன்னா சம்திங் இஸ் ராங் இங்க. ஸோ 1933 11 வருஷம் செஞ்சு தெரியுங்களா. 1922 and 1930, after 11 years, Srila Prabhupada come in contact with his Guru again. Immediately at that point of time, Prabhupada initiated.
Prabhupada பலப்பால் கொடுக்கப்பட்ட பேர் வந்து அபாய் தேவ். Is that Ramratna Abai Charan Dev? No, Abai Charan Aravind after the initiation. So, பாருங்க பேர் சுட்டுதலே பிரபுபாட் எப்பேற்பட்ட ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆபயா, அபாய் மீன்ஸ் ஆபயா, பயனா பயம், ஆபயனா பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பிரபுபாட் never feared for anything. பிரபுபாட் was a daredevil. இல்லாட்டி 69 வயசுல ஒரு ஏலியன் நாட்டில் போயிட்டு இந்த அளவுக்கு பேர் போட்டுலாம் அந்த எவ்வளவு அந்த துணிச்சல் இருக்கணும். Prabhupada by name itself, it is very clearly depicted is Abhaya, fearless nature. So அதுக்கு பிறகு Prabhupada வந்து the moment he was initiated, the Guru gives the instruction in full now because it's been initiated. Now the time is coming for you. You have to go to the Western country and you have to start preaching. But Prabhupada தெரியுங்களா, நான் போறதோ மேற்கற்றி நான் போகின்றேன். அங்க வந்து நாகரிகம் என்பது கிடையாது. மேற்கற்றி நாட்டில் அநாகரிகமான ஒரு நாடு. அங்க Prabhupada யாரும் தெரியாது. அங்க போகின்றீங்களா? அப்ப Prabhupada என்ன செஞ்சாரு? 1944 in 1944, I'm going to cut it short, I cannot wait to all, it will take a lot of time. 1944, Prabhupada started writing his first commentary on Bhagavad Gita as it is. 1944 Prabhupada வந்து Bhagavad Gita commentary எழுதியிருக்கிறார். So அதுக்கு பிறகு 1947 பிரபுபாடுக்கு வந்து ஒரு பட்டம் சூட்டப்படுகின்றீங்களா, பக்தி வேதாந்த சுவாமி என்ற ஒரு பட்டம் சூட்டப்படுகின்றது. பக்தி வேதாந்தனா what is the meaning of Bhakti Vedanta? Vedanta means end of knowledge. Bhakti means refers to Bhakti Yoga. One who is going to propound Bhakti Yoga as the end of knowledge to the whole world is called as Bhakti Vedanta. அப்பேற்பட்ட ஒரு பட்டம் Prabhupada கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களா. So when Prabhupada received that title, immediately in the year 1950 he went to renounce order of life. 1950 அப்ப Prabhupada 54 வயசு he is renouncing the house. இவருக்கு Prabhupada 50 தான் ரினவுன்ஸ் பண்ண. எத்தனை வயசுல ரினவுன்ஸ் பண்ண போறீங்க? 45 ரினவுன்ஸ் பண்ண. இப்ப வயசு 40. ஓகே 40. இன்னும் 4 வருஷம் இருக்கா? மத்தங்க அவர் சொல்றாரு இப்ப வயசு 40 தான். Prabhupada வந்து வயசு 40. கால் கேட்டு. So at the age of 54, Prabhupada is renouncing. ஒரு இதுவும் Prabhupada செய்கின்ற செயல் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பாடம் தெரியுங்களா. At least at the age of 50, we have to renounce our material life. It means we have to take Vanaprastha. Vanaprastha we are supposed to take at the age of 50. But Prabhupada is renouncing at the age of 50. Renouncing everything. அங்கே கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, எப்படி ஒய்ஃப் கூட இது பண்ணிட்டு Prabhupada அதெல்லாமே கிருஷ்ணோட ஏற்படுத்திங்களா. ஸோ Prabhupada ரினவுன்ஸ் பண்ணுகின்ற பொழுதுல ஒவ்வொரு கணமும் Prabhupada ஒன்று செய்கின்ற பொழுதுல இது 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 வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுங்களா. என்னோட குருநாதர் வந்து இனி வந்து மேற்கட்சி நாட்டுக்கு எப்ப சொன்னாரு? 1922. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா உடனே போயிடும் தெரியுங்களா. Prabhupada was so intelligent because he is going to a country which is full of material things, and you cannot see anything good in that particular country. So Prabhupada need to go through purification. He needs a lot of purity. The day he is renouncing, in 1950, straight Prabhupada went to Vrindavan and he stayed in Radha Damodar.
அந்த தாமோதர் டெம்பிள்ல தான் ரூப ரகுநாத் தாஸோட சமாதி இருந்தது. Prabhupada chose a great place for him to purify himself. ஸோ அவரோட ரூம் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி தான். அவர் அந்த ரூம் முன்னிட்டு தான் அவரோட அந்த சமாதி இருக்குங்களா. Prabhupada always, every day without fail, you're going to clean the samadhi, and after that only you will start the chanting. Rupa Goswami, samadhi பேசி பண்ணிட்டு அப்படியே தான். So 1950 he renounced himself and went to Vrindavan. He stayed there, and the minute he went, the day he went to Damodar Radha Damodar temple, அங்கதான் போயிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதிருக்காங்க. So when Prabhupada started writing the manuscript of Srimad Bhagavatam in the Radha Damodar temple, அவர் ஒவ்வொரு கணமும் அவர் எழுதி கொண்டிருக்கின்ற பொழுதுல பிரதிபலிச்சுட்டே இருக்கின்றது இல்லைங்களா. நான் வந்து வெளியூருக்கு போகின்றேன், அந்த ஊருக்கு நான் போகின்ற பொழுதுல நான் ஒரு ஆயுதத்தோட போகணும்னு சொல்லிட்டு Prabhupada செய்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத ஆரம்பித்தார். The amount of struggle Prabhupada went through to print the manuscript, நம்ம அழுவாட்டி நம்ம வந்து மனிதரே கிடையாது இல்லைங்களா. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. ஒரு காசு இல்லையா Prabhupada. when he went renouncement போனார்ல, ஒத்த காசு கூட அவர்கிட்ட இல்லையா. எல்லாமே துறவிட்டு போயிட்டார் இல்லைங்களா. 5 காசு Prabhupada இல்லை. அங்கங்க போயிட்டு பிக்ஷா கேட்டிருக்காரு இல்லைங்களா. உதவி செய்ய அப்படி இருக்கிற பொழுதுல each time ராதா தாமோதர் டெம்பிள் இருந்து அவர் போய் அதை பிரிண்ட் பண்ண போறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 வால்யூம் காசு இருக்காது. நடந்து போறோம் அத்தனை மைல். பஸ்ஸுக்கு காசு இருக்காது. Prabhupada couldn't afford to go by bus. He used to walk. Such difficulty Prabhupada undergo. Somehow or other, Prabhupada managed to write 3 volumes of the first canto of Srimad Bhagavatam. So எழுதின பிறகு Prabhupada நினைக்கின்றார், ஃபர்ஸ்ட் கேண்டோ தான் நான் எழுதியிருக்கேன், அது 3 வால்யூம் தான் எழுதியிருக்கேன். இதை கொண்டு நான் வெளியூருக்கு போனேன், கண்டிப்பா என்னால் நிலைநாட்ட முடியாது. At least I must start 60 volumes of Srimad Bhagavatam. That will be the greatest weapon for me to go and use this weapon to somehow or other get the Westerners to come into Krishna consciousness. அப்ப ஏன் வந்து Prabhupada வந்து இவ்வளவு ஆவலோட எழுதுறீங்களா? ஏன் Prabhupada வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கண்டிப்பா எழுத வேண்டும் பார்க்கின்ற பொழுதுல அங்க ஒரு நிகழ்வு, இது ரொம்ப பேர் தெரியாது தெரியுங்களா. That is what Prabhupada is never from this material world. Prabhupada is called as empowered Senapati by Mahaprabhu. He's not from anybody. He's called as the empowered Senapati by Mahaprabhu itself. ஏன் வந்து Prabhupada வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுத வேணும், இதுதான் என்னோட கருவியா இருக்க போகின்றது அப்படின்னு சொல்ற பொழுதுல பக்தி தேவி இருக்காங்களா. பக்தி தேவி டைவர்ட் நாவா. பக்தி தேவி only through பக்தி தேவி we can get bhakti. நம்மளுக்கு பக்தி ஏற்படுதுன்னா அவங்க வழியா தான் வர முடியும். That's what she called Bhakti Devi. She is a personality. Krishna's representation of Bhakti is Bhakti Devi. So Bhakti Devi வந்து 2 பிள்ளைகள் தெரியுங்களா, ஞானா வைராக்கியா. 2 பேர் பிரதிநிதி. பக்தி தேவி எத்தனை பிள்ளைகள் இங்க என் பக்கத்துல உட்காந்தீங்க, நான் பார்த்துக்கிறேன். பக்தி தேவிக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். பேர் என்ன? ஞான வைராக்கியா. எல்லா பிள்ளைகள் வியாதின்னு சொல்றல, அது ஒரு பிரதிநிதி. every activities they are all பிரதிநிதிஸ் தெரியுங்களா. So ஞான வைராக்கியா வந்து they are the children of Bhakti Devi. கலியுகம் ஆரம்பிக்க போகின்றது. அப்ப பக்தி தேவி என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு இந்தியா முழுக்க போய் கொண்டிருக்கின்றீங்களா.
when she started traveling, what happened to Bhakti Devi's children? ஞான வைரக்கு என்ன ஆகுதுன்னா வயசாகிட்ட போய் சின்ன பிள்ளைங்க, ஆனா முதன்மை அடைந்து கொண்டிருக்கின்றார்களா, வயசாயிட்டு தோற்றம், ஒரு வயதான தோற்றம் உருவாருக்கு. ஏன்னா அவ்வளோ பாவ செயல்கள் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாவ செயல் வந்து அவங்க தாக்குற பொழுதுல ஏன்னா அவங்க தோற்றம் வந்து என்னதாவது முதன்மை அடைந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கின்றது. அப்படியே முதன்மை ரூபத்தில் வந்து அவள் போய் கொண்டிருக்கின்ற பொழுதுல பக்தி தேவிக்கு வந்து ஒரு வேதனை உருவாயிருக்கு. அப்ப கடைசியாக விருந்தாவனம் வர்றாங்க. அப்போ வந்து முழுமையாக லுக் லைக் ஓல்ட் மேன். யாரு ஓல்ட் மேன்? நானே. At that juncture, அப்ப என்ன ஆகுது என்றால் பக்தி தேவி பார்க்குறாங்க, பிள்ளைங்க வந்து இந்த எவ்வளவு அழகான பிள்ளைங்க இந்த தோற்றத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதுல என்ன ஆகின்றது, அட்கருவையிலிருந்து நாரத முனி வருகின்றார். நாரதர் வருகின்றார். ஸோ நாரதர் வந்து பக்தி தேவியை பார்க்கின்றார். பக்தி தேவியை பார்த்து அந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதுல அவரே ஆச்சரியப்படுகின்றார். ஏன் வந்து உன் பிள்ளைகள்லாம் வயது குறைவான பிள்ளைகள் வந்து இந்த இந்த நிலைக்கு போயிருக்காங்களே, ஏன் முதன்மை அடைந்த தோற்றம் காணப்படுகின்றது பார்க்கின்ற பொழுதுல அப்ப என்ன ஆகின்றது என்றால் பக்தி தேவி வந்து அவங்க எடுத்து வைக்கின்றார் இல்லைங்களா. When I start traveling throughout India, ஒரு இடத்துக்கு போறப்ப அவங்க வந்து வயதான தோற்றம் கூடிக்கிட்டே போய் கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த மாதிரி தோற்றம் எனக்கே மனது ரொம்ப வேதனையா இருக்கு. நாரதா, இதுக்கு எதுனாச்சும் பிரதிபலன் இருக்கான்னு கேட்கிறாங்க நாரதா. இப்ப நாரதமணி சொல்லுகின்ற கவலை வேண்டாம், I will call the four Kumaras. What are the four Kumaras for Narada Muni? What relationship? Father, brothers. So they were brothers. அப்ப 4 குமரர்கள் கூப்பிடுகின்றார். 4 குமரர்கள் கூப்பிட்டு இவனுக்கு ஸ்ரீமத் பாகவதம் உபதேசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 குமரர்கள் கொடுக்கின்ற பொழுதுல அந்த ஸ்ரீமத் பாகவதம் உபதேசம் போய்கொண்டிருக்கின்றப்ப அவன் தோற்றம் அப்படியே மாறுது. மாறி அப்படியே இளமை தோற்றத்துக்கு வந்துட்டாங்க திருப்பி. அப்ப பக்தி தேவி சொல்றாங்க, இந்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார்கள், இடம் ஸ்தானம் பரித்யஜ்ய வீடேசம் கம்யதி மயா. அப்படின்னா இடம் சர்வம், இடம் ஸ்தானம் பரித்யஜ்ய மீன்ஸ் idam sthanam means India. Parityaja means she wants to leave India. Bhakti Devi. She said, somehow or other Bhagavatam has been established in India. India got a but I have to now travel abroad. Videsam Gamyati Mayan Suranga. I have to go abroad to help the fallen souls. But she was telling she wants to go to a different country, but she needs somebody to take care. She needs somebody to take her to the Western country. Somehow or other she has selected Srila Prabhupada. Lecturer சொல்றார், சன்னியாசி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. How many of Bhakti Siddhanta Saraswati Goswami's disciples went to Western country? Nobody succeeded. And many rishis, many jnanis all went. They could not do anything to the Western country. Only Prabhupada made it, right? So appada Prabhupada வந்து he is deciding to go to Western country. But அவருக்கு அந்த ஆயுதம் வேணுமே. He needs at least 60 volumes of Srimad Bhagavatam. That's going to be the greatest weapon for him to fight and bring them to Krishna consciousness. எத்தனை வால்யூம் முடிச்சிருக்காரு? 3 volumes தான். So he needs 57 volume more to be established.
இப்போ பிரபுபாட் போய் பல பேர் நாடி போய் கொண்டிருக்கின்றது இல்லைங்களா. கடைசியில சம்மாரத்தை யூனோ Sunita Murarji, do you know the owner of the Jaladuta? Owner of the Jaladuta couple, she is the owner. Her name is Sunita Murarji. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிரபுபாட் பழக்கம் இருக்கு தெரியுங்களா. சரி இவங்கள போய் பார்ப்போம், கண்டிப்பா இவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு somehow or other he went back to Calcutta. So Prabhupada went to office, you know. She's such a busy woman. அந்த காலத்துல கப்ப ஓனர் அவங்க. That is a huge ship owner. How busy she is. So எப்படியாச்சும் அவளை பார்த்துன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு. So Prabhupada went to the office of Sunita Murarji. இங்க போயிட்டு, you know, somehow or other, you know, the clerk came down, the secretary came down. கேட்டுருங்க பிரபுபாட்ட எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. இல்லை நான் சுனிதா முரார்ஜியை பார்க்க வந்திருக்கேன். அவங்க நீங்கள் பார்க்க முடியாது. She is a very busy woman. You know, she is right now in the office. You can't see her. But எவ்வளோ பிரபுபாட் கெஞ்சிருக்காரு தெரியுங்களா, நான் கண்டிப்பாக பார்த்து ஆகணும். Because I have come on a mission. I need to see her. ஒரு பரமஹம்சம் தெரியுங்களா. நம்ம புக் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து புக் எடுத்து போய் விற்கணும்னு சொன்னால் கட்டி என்ன வேணும்னு கேட்குறோம். Prabhupada பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. How much of difficulty Prabhupada had. So somehow or other Prabhupada want to see her, you know. அவர் என்ன செஞ்சாரா, அவங்களோட ஆஃபீஸ் வந்து 1வது மாடிலையா, அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல அதில் உட்காந்துருந்தாங்க 5 மணி நேரம். எப்படியாச்சும் அவங்க இப்படி தானே போய் ஆகணும், இவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இருந்த பொழுது I will sit on the staircase and Prabhupada chanted for solid 5 hours. Waited for her to come. Somehow or other, when she came down, she saw Prabhupada. And she asked, who is this? Oh, I know you. Then, you know, Swamiji na கூப்பிட்டுருக்காங்க. Why are you here? What made you to come here? I am very blessed. I want to see you because I need to print Srimad Bhagavatam. So how many sets you want to print, you know? So Prabhupada told, I want to print 60 volumes. She said, no problem, come and see me tomorrow. Tomorrow, the next day Prabhupada went, you know, got it printed. இப்போ எல்லாம் ரெடி, ஆயுதெல்லாம் ரெடியாக இருக்கு. Prabhupada என்ன செய்யணும்? போடுவேன், எடுத்துட்டு போகணும். எங்கே போகணும்? அது போகிற பொழுதுல யார் அவர் கூட வர போறா? யாரு பக்தியை கூட்டு போக முடியும்? நினைச்சு பாருங்க. Until you supersede a nature, you cannot, you know, dream of even dream கூட பண்ண முடியாது. But Prabhupada carried bhakti சேர்ந்து கூட்டி போவாங்க. So what happened, you know, at that point of time, at that juncture, Prabhupada, you know, need to go to America. முராஜிட்டு போயிட்டு 5 காசு இல்லை பிரபுபாடு அமெரிக்கா போகிறதுக்கு. எங்கெங்கே கேட்டு பார்த்தாரு, திருப்பி முராஜிட்டே போவோம், வேற வழி இல்லை. She is the ship owner. Because Prabhupada intended to go for flight. Nobody sponsored Prabhupada for the flight. Prabhupada couldn't manage. It's so expensive. So somehow or other I'll get her help, you know. அவங்களோட ஷிப்லாம் நாட் பேசஞ்சர்ஸ், இது கார்கோ ஷிப்னா. யாராச்சும் நினச்சி பார்க்க முடியும், கார்கோ ஷிப்ல யாரும் ட்ராவல் பண்ண முடியுங்களா? Prabhupada took the risk, you know. அப்போ வந்து Prabhupada 69 வயசு ஆயிடுச்சு. 1965 Prabhupada வந்து போகின்றார். அது தருவாயில் வந்து, you know, Prabhupada went to Murarji again. So, Swamiji, you are here back again. What more help you want? No, I want to go to America. I need a, you know, ticket, you know, to travel in your ship. Are you mad? You know, you are in the old age. You're only 69 and you're, you know, and you're big. How can you travel on a ship? And it's a cargo ship. It's going to be very difficult for you. No, I have to go.
because I have to fulfill the mission of my Guru Maharaj. எவ்வளோ பேசி அவங்களும் முடியாது சொல்லி கடைசியில் ஒன்றும் சமாளிக்க முடியல Prabhupada. Okay, I'll give you a ticket. Immediately she called the ship captain. The Swamiji is coming on the ship. You must really take care of him. You buy extra vegetables, extra cereals, everything for him, and then somebody has to cook for him. Prabhupada thanked her so much. அவங்க ஜபம் பண்ணாங்களோ அவங்க ஆன்மீகத்தில் இருந்தாங்களோ அதெல்லாம் தேவையே இல்லை, போயிட்டாங்க. Prabhupada கூட அவங்க definitely such a service. One thing to bring Bhagavatam, second thing is to send Prabhupada to America to fulfill the wish of the Guru Maharaj. Prabhupada somehow or other, he got a place. Prabhupada was very happy. He took a few drums, put all the Bhagavatam, Bhagavad Gita. Who said never bring Bhagavad Gita? Prabhupada brought Bhagavad Gita along with him, And the manuscript of Chaitanya Charitamrita was also there, Prabhupada எல்லாத்தையும் எடுத்துட்டு ஷிப்ல போட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப Prabhupada அனுபவம் இல்லையே. He underwent a lot of seasickness. You know what is seasickness? It's not easy. It's very rough. And a cargo ship is very rough. It's not a smooth sailing. அப்படியே போய்கொண்டிருக்கின்ற பொழுதுல on the 13th day of his traveling, Prabhupada went through a massive massive heart attack, not normal heart attack. Prabhupada went through a massive heart attack. Prabhupada was crying and crying, I am going to go. Prabhupada, no hope. The massive heart attack, very painful. Completely Prabhupada got no hope. I cannot make it, I am going to die. என்னோட குருநாதரோட கோரிக்கை நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கம் Prabhupada. அந்த வருத்தத்தோட போய் படுத்திருக்காரு தெரியுங்களா? யார் வந்த கனவுல? If Krishna alone come inside, the different thing. Krishna came in, few of the incarnations also. Look at the purity of Prabhupada. Krishna கனவுன்னு சொல்றாரு. ஒண்ணு கவலைப்படாது. I will take you. Prabhupada நேருக்கு நேரா பார்க்கின்றாரா? Krishna is rowing a boat and putting a rope to the ship, and the boat is pulling the ship up till Boston, America. And the captain of the ship is telling ever since from the 13th day, when Krishna is rowing the ship, ரொம்ப ரஃபா இருக்குமா, அவ்வளோ ஸ்மூத்தா போதும். இந்த ஷிப் அந்த மாதிரி போனதே கிடையாது. அவ்வளோ சாந்தமா, so smoothly. Who is taking? Krishna is taking Prabhupada, and always, Krishna, Prabhupada பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கொண்டு வராராம். Can we treat Prabhupada lightly? சிரிச்சு தூய பக்தரோட நிலையை பாருங்க. கடைசி வரைக்கும் போற பொழுதுல he landed himself in Boston. Somehow or other, Prabhupada reached America on the 35th day. 35வது நாள் வந்து அவர் அங்க சேர்றாரு. அந்த டேட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. He reached Boston, in 1965, September 17 at 5:30 a.m. So after that, Prabhupada has to go to New York. Other ship, after Boston, is going to New York. So Prabhupada started his mission at New York. Somehow or other, Prabhupada, landed the next day in New York, and Prabhupada இறங்குறாரா, எங்க பார்க்கறது கூட தெரியல. ரைட்டை பார்க்கறதா, லெஃப்டை பார்க்கறதா, மேல பார்க்கறதா, கீழே பார்க்கறதா, யார் என்ன தெரியும் Prabhupada? யாருமே தெரியாது. கிருஷ்ணா அனுப்பிவிட்டு கிளம்பிட்டாரு. அதோட நீ உன்னோட பாடு. Look at the
beauty, why we have to serve Prabhupada, why we have to intensely serve Prabhupada. Because the amount of suffering, not only to print the books, initial stage, and when he went to America, unbearable pain Prabhupada was going through. The very first person Prabhupada met, who was supposed to Prabhupada well-wisher was Dr. Mishra. Dr. Mishra is a pakka Mayavadi. And Prabhupada hates the most is Mayavadi. Krishna created such a situation. You're going to stay in the Mayavadi house. First day itself, it was a critical thing for Prabhupada. Somehow or other he couldn't withstand Dr. Mishra. He started having some followers, Western followers. Then he went to Avenue Street, then Bowery Street, he went. So Prabhupada started this movement with a group of hippies. Today they are the greatest hippies. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு தெரியுங்களா? Prabhupada because Prabhupada is an empowered, Senapati. He can choose anybody. But why Prabhupada, in the first place, chose hippies to be his followers? Yaar solunga paapom? Anybody? No. See, பாருங்க. And Mahaprabhu wanted to introduce, chanting, to the village, in towns and villages, he started with who? Yaar initiate pannaru? The holy name kodukradhukku Nityananda Prabhu and what are you doing? Haridas Thakur. So, இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. So when they decided to start this, chanting of the holy name, you know what Nityananda Prabhu thought to himself? If at all we can make Jagai and Madai to chant the Hare Krishna Maha Mantra, the whole world will start chanting. அவங்க மாதிரி கெட்டவங்க உலகத்துல யாரும் இல்லை. Jagai Madai is one of the incarnations of, Hiranyakasipu, and the moon is it. The last was Jagai and Madai. Hiranyakasipu, Hiranyaksha. So, if we can make these two fellows to chant Hare Krishna Maha Mantra, someone else went, did they, get the easy way from Jagai and Madai? They went through a hard way, isn't it? Someone else made. Likewise, Prabhupada was so intelligent. The most downtrodden people were the hippies. If I can make this fellows to chant Hare Krishna Maha Mantra, I can make the whole world to chant. And the minute the hippies, the most downtrodden people, but you must understand, hippies were not normal people. They are all from very aristocratic family, very rich family. They are superbly intelligent people. They have, gone so much into material values, they couldn't withstand, then they go into the cheap way of life. They are the hippies, they are not normal people, you must understand. So, அப்போ ஹிப்பிகள் வழியாக இந்த இயக்கத்திலிருந்து உருவாக்குனாரு. அதில் எவ்வளோ இன்னல்கள் பின்னல்கள் Prabhupada underwent, if you want to say it's not one or two, Prabhupada went through massive difficulty, and somehow or other, when these hippies, and the Western people become devotee, virtually they gave life for Prabhupada. Because, Henry Ford, grandson, who is Henry Ford, grandson? Ambarish. He's not a Maharaj. He was a hippie. What sort of family is coming? They are also indebted to Prabhupada.
You know, that's why when I see the memories and our memories பேசுறப்பொழுதுல ஒருத்தரும் you know கிருஷ்ணா பார்க்குற you know பிரபுபாத பார்க்குறப்ப when they come in contact with Prabhupada the first time they will crazily cry it seems, you know, because Prabhupada வந்து அவங்க பார்த்தோன்னே you know they don't see Prabhupada you know as a normal human being, you know. Prabhupada வந்து ஒருத்தரும் காட்சி அளிக்கின்றது வந்து you know கிருஷ்ணா தோற்றத்தில் அவர் காட்சி அளிச்சிட்டு இருந்தீங்களா. அதனால whoever talking about Prabhupada, you know, sharing the experience you know with Prabhupada, they said you know none of us has gone not crying when we see Prabhupada. Practically everybody is crying, is really crying, you know. They can't even stop the crying. அப்பேற்பட்ட ஒரு impact Prabhupada has created to this art. And practically every one of the disciples, Prabhupada almost had 11,000 followers, you know. Almost 11,000 followers. Practically everyone, you know, they wanted to give life for Prabhupada. Prabhupada just have to say, you go to that building, 7th floor, jump and die, immediately they will jump and die. We cannot do that. So that is the struggle that I got so much to talk. I think the time is getting closer, and many are falling asleep. You know, so I would like to say some beautiful pastimes, you know, which has been shared by Prabhupada's disciple. Very unique pastimes, you know, which you may not have even heard about that. You know, fantastic pastimes. We will share one or two. And after I should go until what time? वो